என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை தீரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம நேரடியாக கொய்யா பழத்தின் மகிமைக்கு நம்ம போவோம். இந்த எபிசோடை ஃபுல்லாக பாருங்க. இதை பார்த்துட்டு அப்படியே இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதனால அந்த பலன்கள் அனைவருக்கும் சென்று அடையட்டும். ஸோ இப்போ கொய்யா பழத்துடைய மகிமைக்கு மருத்துவ குணம் என்னென்ன பலன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொய்யா பழத்தை பற்றி அடியன் உங்களுக்கு வாசிச்சு சொல்றேன். கொய்யாப்பழம் மலிவான விலையில் எளிதில் கிடைக்கும் கொய்யாப்பழம் பொதுவான சத்து மருந்து என்று டாக்டர்கள் கூறுகின்றனர். 1. 200 கிராம் கனிந்த கொய்யா பழத்தை கருப்பு மிளகு மற்றும் சிறிதளவு எலுமிச்சை சாறுடன் தினமும் 2 முறை பருகி வந்தால் உடலும் உள்ளமும் வலுப்பெறும். 2. கொய்யா பழத்தை அத்திப்பழம் மற்றும் புளிய இலையுடன் சேர்த்து சாப்பாட்டிற்கு பின் சாப்பிட்டால் உடல் சோர்வு நீங்கும். 3. கொய்யாப்பழச்சாறு மற்றும் வாழைப்பழ கூழ் இவற்றை தேனுடன் சேர்த்து காலை உணவாக அருந்தினால் உடல் வலுப்பெறும். 4. கொய்யாவுடன் சப்போட்டா மற்றும் தேன் கலந்து தினமும் 2 முறை சாப்பிட்டால் உடலுக்கு அதிக சக்தி கிடைக்கும். அடுத்து ரத்தம் சுத்தமாக என்னெல்லாம் பண்ணலாம். 200 கிராம் கொய்யாவை மதிய உணவுடன் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் உள்ள மாசுக்கள் நீங்கி அதில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குமட்டல், சில பேருக்கு குமட்டல் எல்லாம் வரும் இல்லைங்களா, அவங்களுக்கு கொய்யா இலைகளை அல்லது கால்வெட்டான கொய்யாவை சேந்தாமக்குடன் சாப்பிட வாய் குமட்டல் குணமாகும். அடுத்து தலைவலி. கொய்யா இலைகளை சிறிது சந்தனத்துடன் சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி குணமாகும். 2. விதைகளை நீக்கிய கொய்யா பழத்தை சாப்பிட்டால் தலைவலி நீங்கும். அடுத்து ஒற்றை தலைவலி, மைக்ரேன் சொல்லுவீங்களா, ஒற்றை தலைவலி, அதுக்கு கொய்யாக்காயை அரைத்து அந்த கலவையை தொடர்ந்து 2 நாட்கள் அதிகாலையில் பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவி வந்தால் ஒற்றை தலைவலி குணமாகும். உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், அதை பத்தி போட்டிருக்காங்க. சிறிதளவு சேந்தநாமக், மிளகு, எலுமிச்சம் சாறு கலந்த கொய்யாப்பழ சாறை வாரம் 2